Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே திருநீலக்குடி காவலர் குடியிருப்பில் தேங்கிய மழைநீரால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டு உள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் விக்னேஷ் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் காவல் சரகத்திற்குட்பட்ட திருநீலக்குடி காவல் நிலைய காவலர்கள் குடியிருப்பு வளாகத்தில் தான் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த பகுதியை பொறுத்தவரை சிறு மழைக்கே தண்ணீர் தேங்கி இங்கு நிற்கக்கூடிய அவல நிலைதான் தொடர்ந்து பல ஆண்டுகளாக நீடித்து வருகிறது. குறிப்பாக 10 ஆண்டுக்கு மேலாக இருக்கக்கூடிய இந்த குடியிருப்பு வளாகத்தில் ஒவ்வொரு முறையும் மழை பெய்யும் போது, கனமழை பெய்யும் போது தண்ணீர் முற்றிலுமாக சூழ்ந்து இருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் காண முடிகிறது. குறிப்பாக தற்போது தொடங்கியுள்ள வடகிழக்கு பருவமழை காரணமாக கடந்த 5 நாட்களாக விட்டு மழை பெய்து வந்தாலும் அந்த மழையின் காரணமாக முழுவதுமாக தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய காட்சிகள், குறிப்பாக இந்த காவல் நிலையத்தை பொறுத்தவரை இங்கே அருகே இருக்கக்கூடிய காவல் நிலையத்தின் அருகே இருக்கக்கூடிய பகுதியில் தான் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அந்த வாகனங்கள் நிறுத்தக்கூடிய பகுதியும் அமைந்திருக்கிறது. இதே போன்று காவலர்கள் 10க்கும் மேற்பட்ட காவலர்கள் குடியிருப்பு ஏதுவாக இந்த குடியிருப்பு வளாகமானது அமைந்துள்ளது. இந்த பகுதியிலும் மழைநீர் முற்றிலுமாக சூழ்ந்துள்ளது. இதன் எதிரொலி காரணமாக இந்த மழைநீர் இந்த இடத்தில் தேங்கி இருக்கக்கூடிய நிலையின் காரணமாக கொசு உற்பத்தி, நோய் தொற்று ஏற்படும் அவலம் உள்ளிட்ட பல்வேறு வகைகளில் இந்த காவலர்கள் மட்டுமல்லாமல் அருகே இருக்கக்கூடிய பகுதி மக்களும் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த காவலர் குடியிருப்பு வளாகத்தை பொறுத்தவரை 12க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இந்த மாதிரி மழை நீர்கள் முழுவதுமாக தேங்கி இருக்கக்கூடிய நிலையினால் நோய் தொற்று ஏற்படும் அவல நிலை மட்டுமல்லாமல் தொடர்ந்து கொசுக்கள் உற்பத்தியாகும் நிலையும் இருந்து வருகிறது. இதனை சரிப்படுத்த வேண்டும் என பல்வேறு முறை காவலர்களும் இந்த பகுதி மக்களும் அரசுக்கு கோரிக்கை வைத்த போதும், குறிப்பாக திருவிடைமருதூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலர்களிடம் பல முறை கோரிக்கை வைத்ததாகவும் அந்த கோரிக்கையை ஏற்காமல் தொடர்ந்து அலட்சியம் காட்டி வருவதாகவும் இந்த பகுதி மக்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர். குறிப்பாக வடிகால் தண்ணீர் வடிய ஏதுவாக இருந்த வடிகால் வாய்க்கால் முற்றிலுமாக சேதமாகிவிட்டது. இதன் எதிரொலி காரணமாக தான் இந்த பகுதியில் மழைநீர் முற்றிலுமாக சூழக்கூடிய நிலை தொடர்ந்து உருவாகியுள்ளது. இதனை உடனடியாக திருவிடைமருதூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம், அதே போன்று உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைவரும் இணைந்து இதனை உடனடியாக சரி செய்யப்பட வேண்டும் என்பதே இவர்களது பிரதான கோரிக்கையாக இருந்து வருகிறது. 24 மணி நேரமும் மக்களுக்காக பணியாற்றக்கூடிய இந்த காவலர்களுக்கு உட்கிராமங்களுக்கு ஏதுவாக இந்த காவல் நிலையம் செயல்பட்டு வருகிறது. இப்படி காவலர்கள் இருக்கக்கூடிய இந்த பகுதியில், காவலர் குடியிருப்பு பகுதியில் சுமார் 5 நாட்களுக்கு மேலாக மழைநீர் முற்றிலுமாக சூழ்ந்து இதில் நோய் தொற்று ஏற்படக்கூடிய அவல நிலையால் தொடர்ந்து இந்த காவலர்களும் அந்த மக்களும் அவதியடைந்து வருகின்றனர். நியூஸ் 7 தமிழுக்காக திருவிடைமருதூரிலிருந்து விக்னேஷ். இங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு எய்த்தாப்பில் தண்ணி நிற்கின்னு ரொம்ப தொல்லை கொடுக்குதுங்க ஐயா. அவங்களும் 10 குடும்பம் இருக்காங்க, நாங்களும் பக்கத்தில் இருக்கோம். கொசு தொல்லை ஓவராக இருக்குது. பல வருஷமாக காலத்தில் நாங்கள் சொல்லிக்கிட்டு தாங்க ஐயா இருக்கோம். யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலைங்க ஐயா. நாங்களும் இதுக்கு ஒரு வடிகால் வாக்கியாக இருக்குங்க ஐயா. அதை நான் பஞ்சாயத்து பிரசிடென்ட்டையும் சொல்லியிருக்கேன். இந்த டிஆர்ஓ தாசில்தார்லாம் வந்தாங்க, சொல்லியிருக்கேன். சொல்லியும் அதை பற்றி காது கொடுத்து கேட்கவே இல்லைங்க ஐயா. நாங்கள் என்னங்க ஐயா பண்ணுறது? கொசு தொல்லை ஓவராக இருக்குங்க ஐயா. ரொம்ப ஜுரம், சீக்கு, வாந்தி எல்லாம் இருக்குது. பாம்பு, பள்ளி வீட்டெல்லாம் வருதுங்க ஐயா. போலீஸ் பக்கத்தில் கோட்டஸில் ஃபுல்லாக தண்ணி கிடக்குங்க. ஆடு மாடு எல்லாமே இருக்குது. பூச்சி போட்டு வருது. தண்ணி வடிகாலும் இல்லை. ஏற்கனவே வாய்க்கால் இருந்தது, அந்த வாய்க்காலும் இப்போ துத்துட்டாங்க. நாங்களும் பல முறையும் சொல்லிட்டோம், அவங்க ஸ்டெப்பு எடுக்கவில்லை.